போன வாரம் ஸ்டோரிஸ் ஆஃப் ரெடிட் எபிசோட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அதுல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, பார்த்த உடனே இந்த ஐடியா நமக்கு தோணாம போச்சே அப்படின்னு இருந்துச்சு. நம்ம சேனலுக்கு ஒரு சப்ரெடிட் ஓபன் பண்ணலாம், ஓபன் பண்ணிட்டு நம்மளோட ஸ்டோரிஸையும் அதுல ஷேர் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு நம்ம கூட ஏதாவது ஷேர் பண்ணணும், மீம்ஸோ ஏதாவது உங்களோட ஸ்டோரிஸோ நம்ம சேனல்ல அதை பப்ளிஷ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற விஷயங்களை நீங்க அந்த சப்ரெடிட்ல ஷேர் பண்ணுங்க. இன்னும் அது பண்ண ஆரம்பிக்கல, இன்னும் சேனல் ஓபன் பண்ணல. சப்போஸ் இந்த வீடியோ லைவ் வரதுக்குள்ள பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். கண்டிப்பா உங்களோட ஸ்டோரிஸ், மீம்ஸ், வேற நாங்க ஏதாவது பார்க்கணும்னு விருப்பப்படுறத ஷேர் பண்ணுங்க. ரியாக்ஷன் வீடியோவா கூட பண்ணலாம். நம்மளும் கொஞ்சம் க்ளோஸா இன்டராக்ட் பண்ண மாதிரி இருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வாரம் இன்னொரு ஸ்டோரிஸ் ஆஃப் ரெடிட் எபிசோட். ரெடிட்ல யூசர் ஷேர் பண்ண ஸ்டோரிஸ் தான் உங்ககிட்ட கொண்டு வரோம். நான் உங்க விஷ்ணு. நான் உங்க பிரியா. வெல்கம் டு பிஸ்கெட்ஸ் வித் மீ. எழுதினவர் வந்து ஒரு 34 வயசு மேல். அவருக்கு வந்து ஒரு 16 வயசுல ஒரு பையன் இருக்கான். அவங்க எக்ஸ் வைஃபுக்கும் 34 வயசு. ரொம்ப சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிருக்காங்க. கணக்கு பார்த்தா 18 வயசுல அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கணும். சின்ன வயசுல அவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல் ஒன்னாவே தான் சுத்திட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க லைஃப்ல வந்து இந்த 2 பேத்தோட ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருந்திருக்கு. ஏன்னா சின்ன வயசுலயே இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தனால பையன் சைடும் சரி பொண்ணு சைடும் சரி அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிருக்காங்க, இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்ற மாதிரி ஒன்னொன்னு சொல்லி கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. எப்ப இது ரொம்ப டூ மச்சா போயிருக்குன்னா அந்த பொண்ணு வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. பிரெக்னென்ட் ஆன உடனே 2 சைடு ஃபேமிலியுமே நீங்க இம்மீடியட்டா இப்பவே கல்யாணம் பண்ணி சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் ரொம்ப இன்வால்வ் ஆனது. ஆமா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வீட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, பொண்ணு வந்து வேலைக்கு போக வேண்டாம், அவங்க வந்து வீட்ல இருந்து குழந்தைய பாத்துக்கிற ஒரு மதரா இருக்கட்டும், நீங்க ஒர்க்குக்கு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேத்துக்கும் அதுல பெருசா உடன்பாடு இல்ல. அந்த பொண்ணுக்கும் வந்து அதுல இஷ்டம் இல்ல. பட் இருந்தாலும் ஃபேமிலி ஃபோர்ஸ் பண்றாங்கன்றனால ஓகே அவங்க எப்படியோ சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைச்சிட்டு இவங்களும் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இந்த செயின் வந்து எப்ப பிரேக் ஆயிருக்குன்னா அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆனப்பதான் பிரேக் ஆயிருக்கு. அவங்களுக்கு டிவோர்ஸ் 32 வயசுல டிவோர்ஸ் ஆயிருக்கு. அது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கு. அது வரைக்குமே இந்த பேரண்ட்ஸோட இன்வால்வ்மெண்ட் அவங்க லைஃப்ல இருந்துட்டே தான் இருக்கு, அவங்களோட சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ்லயுமே. இதுல சின்ன பிட் ஆஃப் பேக் ஸ்டோரி என்னன்னா, இவங்களோட இதுல வந்து பேரண்ட்ஸோட இன்வால்வ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் பேஸ் பண்ணது. வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேல அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போயிருவாங்க, அவங்க வந்து ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இது வந்து அந்த கண்டெக்ஸ்ட்ல பாத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து ரொம்ப இன்வால்வ்டா இருக்காங்க அப்படிங்கிறது. நம்ம ஊர்ல பாத்துக்கிட்டோம்னா இதுதான் நார்மலான பேரண்டிங்காவே இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே போறது கிடையாது, காலேஜ் முடிக்கிற வரைக்குமே வீட்டுல தான் இருக்கும். ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத வீட்டுக்கு கொண்டு போறதுக்கே பயந்துட்டு தான் போயிட்டு இருப்போம். அதனால 18 வயசுல பிரெக்னன்சிங்கிறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்றதுக்கு கூட இவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப நாளாவே ஒத்துக்கல. ஏன்னா சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணனால இவங்க 2 பேத்துக்கும் நிறையவே லைஃப் மிஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கு. ஸோ இவங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்திருக்கு. 2 பேரும் முடிஞ்ச வரைக்கும் தனித்தனியாவே தான் சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா குழந்தை கிட்ட மட்டும் அந்த மாதிரி காமிச்சிக்கல. பட் ஸ்டில் ஒரு நாள் வந்து இவங்க ஒய்ஃப் சீட் பண்றதை இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஓ, சீட்டிங் வேற அதுல. அதுக்கப்புறம் இதுக்கு மேல கண்டினியூ பண்ண வேணாம்னு சொல்லி 2 பேரும் பேசி மியூச்சுவலா டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ஃபேமிலி வந்து இவங்க 2 பேருமே ஃப்ரீயா விட்டுருக்காங்க. சரி 2 பேரும் என்னமோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ரொம்ப லேட். 14 வருஷம் இல்ல, இந்த பையனுக்கு 16 இயர்ஸ்னா 14 வருஷமா அவங்க அப்படிதான் இருந்திருக்காங்க. சரி, கோர்ட்ல அந்த கேசஸ் எல்லாம் எப்படி போச்சு? கஸ்டடி எப்படி வாங்குனாங்க? அவங்க 2 பேருமே மியூச்சுவல் கஸ்டடி வாங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்னதான் அவங்க 2 பேத்துக்கும் கொஞ்சம் பிடிக்காம அந்த மாதிரி சுத்திட்டு இருந்தாலும் டிவோர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிருக்காங்க இது வந்து டோட்டலா அவங்க மேல மிஸ்டேக்கோ இவங்க மேல மிஸ்டேக்கோ கிடையாது, 2 பேத்தோட மியூச்சுவல் மிஸ்டேக் தான் சொல்லி ரியலைஸ் பண்ணிருக்காங்க. சீட்டிங் வந்து மியூச்சுவல் மிஸ்டேக்கா? சீட்டிங் வந்து மிஸ்டேக் தான். அவங்க 2 பேத்துக்குள்ள செட் ஆகலன்றத ரொம்ப லேட்டா ரியலைஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இப்ப 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு இருக்காங்க. குழந்தைய ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாங்க. மோஸ்டா குழந்தை வந்து அப்பா வீட்டுல இருக்கு, ஏன்னா அவனுக்கு ஸ்கூல் பக்கம்ன்றனால இங்க இருக்கு. பட் அவங்களும் ரொம்ப நல்லா தான் பாத்துக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நிறைய புரிஞ்சிருக்கு அந்த பொண்ணை பத்தி. என்னதான் நமக்கும் அவளுக்கும் செட் ஆகலனாலும் ரொம்ப நல்ல ஒரு ஹோம் மேக்கரா இருந்திருக்காங்க. பையனுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அம்மாவா இருந்திருக்காங்க. எல்லாமே பண்ணிருக்காங்க. இது இவருக்கு எப்ப ரியலைஸ் ஆச்சுன்னா அவங்க போனதுக்கு அப்புறம் அது எல்லாமே இவர் பண்றப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும். அப்படியா? விடாமுயற்சி பார்க்கல. நம்ம ஒரு ஸ்டோரிஸ் ஆஃப் ரெடிட் எபிசோட் போட்டிருந்தோம்ல, அதுல வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த சீட்டிங் இது அப்போ வந்து விடாமுயற்சி கதை மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போய் பாருங்க. ஆமா, நேதான் படம் பார்த்துட்டு வந்து இந்த ஸ்டோரி பாக்குறேன், அப்படியே விடாமுயற்சி கதைன்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் குக்கிங் கத்துக்கிட்டாரு. வீட்டுல என்னென்ன வேலை எப்படி செய்யணும், மிஷின்லாம் எப்படி ஓட்டணும்னே இவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னா கத்துக்கிட்டாரு. ஸோ அப்போ இவர் எல்லாமே நிறைய யூடியூப்ல பார்த்து தான் கத்துருந்துருக்காரு. அப்போ இவர் ரியலைஸ் பண்ணியிருக்காரு அப்போ வந்து வீட்டுல இருக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இவர் நினைச்சிட்டு இருந்திருக்காரு வேலைக்கு போயிட்டு வரதான் கஷ்டம், வீட்டுல இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியில எப்பனாலும் ரெஸ்ட் எடுத்து அந்த வேலை செஞ்சுக்கலான்ட்டு. ஆனா இவரா அந்த ஃபுல் டைமா செய்யறப்பதான் இவருக்கு புரிஞ்சிருக்காது. ஆக்சுவலா அது நம்ம என்னதான் ஈஸின்னு நினைச்சோம்னாலும் ஒரு வேலை நம்ம செய்யறோம் அப்படின்னா 8 மணி நேரம் செய்யறோம், 10 மணி நேரம் செய்யறோம், முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சும்மா
சும்மா இருக்கலாம். ஹோம் மேக்கிங்கிறது அந்த மாதிரியான விஷயம் கிடையாது. 365 நாளும் அதே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். என்னைக்குமே லீவே கிடையாது. உடம்பு சரியில்லைன்னு படுத்திருந்தாலுமே அன்னைக்கு அந்த ஃபுட்டோ அந்த வேலையோ யாரும் செய்யறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கூட இருக்காது. வீட்டுல இருக்கிறதுங்கிறது சாதாரண வேலை கிடையாது. அப்பதான் ஒரு நாள் இவரோட பையனோட ஷர்ட் அயன் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப பையன் அப்படி கிராஸ் பண்ணிருக்கான். இவருக்கு பார்த்த உடனே சரி நம்ம வந்து கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம பையனும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால அவனை கூப்பிட்டு அயன் பண்றதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அவன் என்னன்னு கேட்டிருக்கான், இந்த மாதிரி அயன் பண்ண கத்து கொடுக்குற வா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் வந்துட்டு இல்ல எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். இவருக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. நீ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ற, இதெல்லாம் நம்ம கத்துக்கணும், நம்மளோட வேலையை நம்ம தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து தோத்து போன ஆம்பளைங்க செய்யறது, பொம்பளைங்க செய்யற வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சொன்ன உடனே அயன் பண்ணிட்டு இருந்தவர் அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாரு. அவர் சொல்றாரு இன்னொரு வார்த்தை சொல்லாத அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவன் என்ன சொல்றான்னா, அது மட்டும் இல்ல இதெல்லாம் சிம் பண்ற ஆம்பளைங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்கான். இவருக்கு வந்து என்ன ட்ரிகர் ஆச்சுன்னா, அப்ப இத்தனை நாளா நம்ம பையன் வந்து நம்மள இப்படி ஆங்கிள் தான் பாத்துட்டு இருந்திருக்கான். நம்ம வந்து இவனுக்காக தான் செஞ்சிருக்கோம், இவனுக்காக தான் எல்லாமே கத்துக்கிட்டோம், நம்மள பாத்துக்கணும்ன்றதுமே அப்பதான் ரியலைஸ் பண்ணோம். பட் இவன் என்ன இப்படி பண்றான்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தோடனே இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் பொண்ணுங்க பண்ற வேலைன்னு நீ சொல்றியா அப்படின்னு கேட்டேன். ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் திருப்பியும் திட்டிருக்காரு அப்படி சொல்ல வேணான்ட்டு. பட் அவன் கேட்கறதா இல்ல. இவனுக்கு கண்டிப்பா இதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி இவர் வந்து நீ வந்து உங்க அம்மா கிட்ட போ, அவங்க ஒரு விமன் தானே, அவங்க வேலை செய்யணும், நீ போய் அவங்க கூட இருக்கிறதா இருந்துக்கோ, உனக்கு இதுக்கப்புறம் என்னால வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி பேக் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டாரு. இவனுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஸ்கூல் வந்து பக்கம் ஒரு 2 மினிட்ஸ்ல போயிடலாம். அதுவே அவங்க அம்மா வீடுனா இவனுக்கு வந்து 2 hours ஆகும். அது ஒரு கஷ்டம் இருக்கு. அப்புறம் இவருக்கு சரி இது ஃபர்ஸ்ட் அவங்க எக்ஸ் ஒய்ஃப் ஒத்துக்குவாங்களான்னு தெரியல. இவரு கால் பண்ணி ஃபர்ஸ்ட் பேசலாம்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. இன்சிடென்ட் இப்படி நடந்துச்சு, இவர் இப்படி பேசினா அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் அவங்களும் வந்து இவர் டீம் மாறிட்டு அவருக்கு அவங்களுக்கு வந்து அவங்க பையனை ரொம்ப பிடிக்கும். பட் இவன் இப்படி பேசிட்டான்னு கேட்ட உடனே ஓகே நான் விடு, நம்ம இதை பாத்துக்கலாம், நம்ம 2 பேரும் ஹேண்டில் பண்ணிக்கலாம், அனுப்பிச்சுடு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டாங்க. அவங்களும் கொஞ்சம் கோவமா தான் சொல்லியிருக்காங்க. இதை அம்மாவும் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு அவனுக்கு தெரிஞ்ச உடனே அவனுக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு. ஐயோ ஜாலியா சுத்திட்டு இருந்தோமே, நம்மளே நம்ம வாயை கொடுத்து மாட்டிட்டோமேன்னு சொல்லிட்டு அவன் பேக் பண்ண மாட்டேன்னு சொல்லி உட்காந்துட்டான். ஆனா அவங்க அப்பா வந்துட்டு பேக் பண்ணலன்னு பரவாயில்ல, உன்னோட பொருள் எதுவுமே இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டி கொண்டு போய் அவனையும் சரி அந்த மூட்டையும் எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு இவர் பாட்டு கிளம்பி வந்துட்டாரு. அவங்க அம்மா வந்து இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அப்ப என்ன பண்ணிருக்காங்க, அவன் வந்தோடனே அவனுக்கு வந்து டெய்லி என்னென்ன வேலை செய்யணும் லிஸ்ட் போட்டு கொடுத்து வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேலைனா இவங்க வேலை இல்ல, அவனோட வேலையை அவன் செய்யறதுக்கு லிஸ்ட் போட்டு கொடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் கொஞ்சம் கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்காங்க. டெய்லியும் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எப்ப வந்து கூப்பிடுவீங்கன்னு சொல்லி கேட்டே இருந்திருக்கான். பட் அவங்க அப்பா வந்து இவன் இவ்வளோ டூ மச்சா பேசியிருக்கானா அப்ப அவனோட மனசுல எவ்வளவு பெருசா அந்த இம்பாக்ட் இருக்கும், அதெல்லாம் மாத்தணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. இவங்க 2 பேருமே ஒரு டீலிங் வச்சுக்கிட்டாங்க. 2 வாரம் முடிகிற வரைக்கும் அவனை இங்க அனுப்பக்கூடாது, நானும் வந்து கூப்பிட மாட்டேன்னு சொல்லி பேசி வச்சுக்கிட்டாங்க. அவர் அடுத்த நாள் ஆஃபீஸ்ல போய் கேஷுவலா பேசிட்டு இருக்கப்போ நடந்த விஷயங்கள் எல்லாம் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவன் டீனேஜ்ல தான் இருக்கான், இந்த டைம்ல நீ வந்து அவனுக்கு இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணிருக்க கூடாது, நீ பண்ணது கரெக்டான்னு தெரியலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே அவருக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் ஸ்கூலுக்கு 2 மணி நேரம் வந்துட்டு 2 மணி நேரம் போறதுன்றது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அவன் கிரேட்ஸும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொன்னோடனே இவருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஐயோ நம்ம பண்ணது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமோ இந்த ஏஜ்ல அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. இது தப்பா அப்படின்னு சொல்லி இந்த ரெடிட்ல கேட்டிருக்காரு. பட் அவரோட ஹோல் பாயிண்ட்டுமே அவன் வந்து பொண்ணுங்க வேலை பசங்க வேலைன்னு தனியா பிரிச்சு அவன் மைண்ட் செட் ஆயிருந்ததும், அப்புறம் இவர் வந்து சிம்ப் அப்படின்னு சொன்னது, லூசர் செய்யற வேலைன்னு சொன்னதையும் சேஞ்ச் பண்ணணும்ன்றதுதான். சமையல் பண்றது, துணி துவைக்கிறது, துணி அயன் பண்றது, இதெல்லாம் ஆம்பளையோட வேலையோ பொம்பளையோட வேலையோ அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் பேசிக்கா சர்வை பண்றதுக்கு தேவையான ஸ்கில். பசங்களா இருந்தாலும் பொண்ணுங்களா இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் பசிக்கும். சாப்பாடு ஒரு நேரம் இன்னொருத்தரை எதிர்பார்த்துட்டு இருக்கணுங்கிற தேவை கிடையாது. சமைக்க தெரிஞ்சுச்சுன்னா நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டுக்கலாம். எனக்கு சின்னதுல இருந்தே சமைக்கிறது எப்படி, வீட்டுல என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பையன் தான் செய்யணும் ஒரு பொண்ணு தான் செய்யணும் அப்படிங்கறத எப்பவுமே டிஃபைன் பண்ணதே கிடையாது. நமக்கு பசிச்சதுன்னா நமக்கு தேவையானதை நம்மளே சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நமக்கு ஒரு துணி இல்லை அப்படின்னா துவைச்சு நம்மளே நம்மளோட வேலையை பார்த்துக்கலாம். வீடை கிளீன் பண்றது இதெல்லாம் அத்தியாவசியமான ஒரு விஷயம், ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியது. பசிக்கிறதுக்கு பையனோ பொண்ணோலாம் தெரியாது, பசி எல்லாருக்கும் காமனான விஷயம் தான். அந்த மாதிரி தான் இந்த ஸ்கில்ஸும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அதனால இவர் வந்து பண்ணது தப்பா அப்படின்னா நிச்சயமா கிடையவே கிடையாது. அந்த பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான், 2 hours டிராவல் பண்றான், மார்க் கம்மியாகுது அப்படின்னா மார்க் வந்து ஒரு மனுஷனை டிஃபைன் பண்ண போறது கிடையாது, அவங்களோட கேரக்டர் தான் டிஃபைன் பண்ண போகுது. இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில இருந்து வர ஒரு மனுஷன் நல்ல மனுஷனா வருவாங்களா அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது. இந்த சின்ன ஹர்டில்ஸை ஃபேஸ் பண்ணி வர்றப்போ அவன் வந்து ஒரு பெட்டர் மேனா வருவான் அப்படின்னா அது நிச்சயமாவே ஒரு நல்ல விஷயம் தான். அதுவும் இல்லாம அந்த பையன் 2 weeks தான் அங்க போய் இருக்க போறான் அப்படிங்கிறப்ப வந்து அது ஒரு பெரிய டைமும் கிடையாது. அதனால கிரேட்ஸும் ரொம்ப எல்லாம் அஃபெக்ட் ஆக போறது கிடையாது.
அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இது நிச்சயமா தப்பு கிடையாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் பை. இந்த ஸ்டோரி ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்கோம், கப்பிள்ஸ் நினைச்சுக்காதீங்க. we are just friends. ஆமா.